ஸ்வேதா சொன்னத கேட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உண்மையிலேயே அப்படிதான் இருக்குமோ? ஒரு வேளை உண்மையிலேயே நடிக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. எப்படி அந்த ஆன்டி நடிச்சாங்கன்னா, அவங்கள நான் விடவே மாட்டேன். அவங்கள பத்தி எல்லா விஷயத்தையும் வெளிய எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே ஸ்வேதா "நீயாவது என்ன நம்பு. நான் சொல்றது உண்மை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத கேட்ட வெண்ணிலா "சரி நான் உங்கள நம்புறேன். ஆனா கண்டிப்பா அவங்க நடிக்கிறாங்கன்றத நம்ம நிரூபிச்சாகணும்" அப்படின்னோனே, "ஆமா வெண்ணிலா, எப்படி நிரூபிக்கணும்னு தெரியல. இவ்வளோ நாள் நான் தனியா இருந்தேன். தனியா எவ்வளோ யோசிச்சு பார்த்தேன். ஆனா முடியல. இப்ப நீயாவது ஏதாவது ஐடியா குடு நிரூபிக்கிறதுக்கு" அப்படின்னோனே, "நீங்க கவலைப்படாதீங்க. நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இப்போ நான் அங்க உள்ள போயிட்டு ஏதாவது பண்ணுவேன். அப்ப நீங்க அந்த வீடியோவ வெளியேருந்து எடுத்துருங்க. அப்ப அவங்க கையும் களவும் மாட்டுவாங்க" அப்படின்னோனே, சரி, சரி. ஓகே, ஓகே. நீ போ" அப்படின்னோனே, உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க. உடனே அப்படியே டென்ஷனா பார்த்துட்டுருக்காங்க சிவகாமி. "இவ எதுக்கு இங்க வரா?" அப்படின்னு சொல்லி டென்ஷனா அப்படியே முறைக்கிறாங்க. "என்ன முறைக்கிறீங்க? இங்க பாருங்க, நீங்க நடிக்கிறீங்கன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எவ்வளோ பெரிய நடிகர் திலகம்னு இப்ப புரிஞ்சுச்சு எனக்கு. உண்மையிலே சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்கீங்க தானே? பொய் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரியில்லையா ஆன்ட்டி நீங்க பண்றது கொஞ்சம் கூட? இந்த குடும்பத்த மொத்தமா என்ன ஏமாத்துறீங்க. உங்களுக்கு அசிங்கமா இல்ல?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அப்படியே பார்த்து "என்ன முறைக்கிறீங்க? நீங்க எப்படி முறைப்பீங்க? என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாதான்னு" சொல்லிட்டு வேணும்னே அங்கருந்து பக்கத்துல இருந்த ஹாட் வாட்டர் தள்ளி விட்டுறாங்க. அவங்க மேல அப்படியே எரியுது அவங்களுக்கு. ம் உடனே அவங்க பதட்டமே அடையறாங்க. "என்ன சுடுதா? கத்தணும் போல தோணுதா? ஆனா கத்த முடியலையா? இது மட்டும் கிடையாது. எவ்வளோ வேணாலும் என்னால பண்ண முடியும் உங்கள. போனா போதுன்னு விட்டு வச்சிருக்கேன். இங்க பாருங்க, உண்மைய சொல்ல போறீங்களா இப்ப இல்லையா? எல்லாம் முன்னாடியும் நடிக்கிறது ஒத்துக்குங்க. இல்லன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. அப்புறம் என் ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அப்படியே பொறச்சு பார்த்துட்டே இருக்காங்க. "என்ன சொல்ல போறீங்களா?" கத்துறாங்க. உடனே அந்த டைம்ல கரெக்ட்டா அன்பு அங்க வந்துடுறாரு. அன்பு "நீ என்ன பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அத கேட்டுட்டு அது அன்பு "நானும் பார்த்துட்டுருக்கேன். என் அம்மாகிட்ட இவ்ளோ ஹார்ஷா பேசுற. இது என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஹாட் வாட்டர் அவங்க மேல கொட்டியிருக்கு. அத தொட்டு பார்க்குறா. "ஹாட் வாட்டர் இது எப்படி?" அப்படின்னோனே, அது தெரியாம கை தவறி அவங்க மேல கொட்டிடுச்சுன்னோனே, "அங்கே பாரு அன்பு" அப்படின்னோனே, பலார்ன்னு ஒண்ணு விழ "எவ்வளோ தைரியமா இருந்தா இந்த மாரி ஒரு வேலைய செய்வ? எவ்வளோ தைரியமா இருந்தா எங்க அம்மா மேல சுடுதண்ணி ஊத்துவ? உனக்கு அந்த அளவு ஆயிடுச்சா?" அப்படின்றாரு. அது கேட்டு "அன்பு நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க" அப்படின்றாங்க. "நான் ஒண்ணும் ஓவரா போலடி. நீ தான் ரொம்ப ஓவரா போற. இங்க பார், உனக்கு நான் சொல்றேன். தேவையில்லாம என் அம்மாகிட்ட ஏதாவது ஏடாகூடமா பேசியிருந்தா நடக்கிறதே வேற" அப்படின்றாரு. "என்னையே அடிச்சிட்டீங்கல்ல, பார்த்துக்கிறேன். ஆனா ஒண்ணு சொல்றேன். உங்க அம்மா உண்மையிலேயே உடம்பு சரியில்லாம இல்ல. அவங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. ஆனா அவங்க நடிக்கிறாங்க. அதுக்காக தான் நான் அவங்கள எப்படியாவது டெஸ்ட் பண்ண நினச்சேன். நீ டெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்க அம்மா தான் கிடைச்சாங்களா? இங்க பார், என் அம்மா நடிக்கிறாங்களோ, இல்ல உட்காந்துருக்காங்களோ, இல்ல என்ன பண்றாங்களோ, என் அம்மா பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. மரியாதையா இங்கேருந்து போயிடு" அப்படி சொல்லி திட்டுறாரு. அத கேட்டுட்டு, எல்லாம் உங்களால தான். உங்களால தானே என்ன இவரு அடிச்சாரு. உங்களுக்கு இருக்குது" அப்படி சொல்லிட்டு போறாங்க. உடனே சிவகாமி யோசிக்கிறாங்க. போய் தொலைஞ்சா, என் பையன் நல்ல ஒரு அறை குடுத்தான். இந்த மாரி தான் இவளுக்கு குடுக்கணும். இதெல்லாம் இவளுக்கு பத்தாது. இன்னும் எவ்வளோ குடுக்கணும். இவள பத்தின விஷயத்த எல்லாம் கேள்விப்பட்டானா, அவ்வளதான். எல்லா உண்மையும் கூடிய சீக்கிரம் என் அன்புகிட்ட நான் சொல்லுவேன். அப்பதாண்டி இருக்கும் உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனே அப்படியே மனசுல யோசிச்சுட்டு இருக்காங்க. "அம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்லலம்மா. வலிக்கலம்மா. அவ இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கலம்மா. அவ நாளுக்கு நாள் அவளோட அட்டூழியம் அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு. அந்த வெண்ணிலாவ இதுக்கப்புறமும் இந்த வீட்ல வச்சுக்க மாட்டேம்மா நானு. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க குணமானோனயே அந்த வெண்ணிலாக்கு ஏதோ ஒரு முடிவு கட்டலாமா" அப்படி சொல்லிட்டு போறாரு. "முடிவு கட்டியே ஆகணும். கண்டிப்பா முடிவு கட்டணும் அன்பு. அந்த வெண்ணிலா இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இந்த வீட்ல இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீ கவலைப்படாத அன்பு" அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க மனசுலயே. இங்க வெண்ணிலா செம்ம டென்ஷனா உட்காந்துருக்காங்க. அப்போ அங்க வராங்க. "என்னாச்சு? ஏதோ பிளான் பண்ணணும்னு சொன்னியே. நான் கூட வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது" அப்படின்றாங்க. "எல்லாம் பிரயோஜனம் இருக்கு. நான் சொல்லும்போதெல்லாம் நீங்க கண்டிப்பா வீடியோ எடுங்க. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்றாங்க. "ஆனா அன்பு ஒண்ணு அடிச்சது தானே நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதுவும் நல்லது தான். அத அப்படியே வச்சுங்க. தேவையானும்போது யூஸ் ஆகும்" அப்படின்றாங்க. சரி, சரி வெண்ணிலா" அப்படி சொல்லிட்டு ஸ்வேதா போறாங்க. இங்க அன்பு அடிச்சது நினச்சு பார்த்துட்ருக்காங்க. விடக்கூடாது. அந்த சிவகாமி இந்த மாரி பண்ணிட்டுருக்கா. அவள சும்மாவே விடமாட்டேன் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க வெண்ணிலா. இங்க என்ன பண்றாங்க, அன்பு வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. கண்மணி வருவாங்கன்னு சொல்லிட்டு கண்மணி வரவே வரல. ஒரு வேளை நம்மகிட்ட போட்ட பெட்ட மறந்துட்டாளோ? கண்டிப்பா மறந்துட்டுருப்பா. நம்மளகிட்ட பெட் பண்ணா மறந்துருப்பாளோ? அப்படி சொன்னோனே கரெக்ட்டா வராங்க கண்மணி. சந்தோஷப்படுறாரு.